பாரம்பரியமாக எந்த ஒரு புதிய முயற்சி விழா எனினும் விநாயகர் முதற்கடவுளாக வணங்கப்படுகிறார். ஏன் என்று யோசித்தது உண்டா? இதை புரிந்து கொள்ள விநாயகரிடமுள்ள குறியீட்டு பொருள்கள் பற்றிய தெளிவு அவசியமாகிறது. முதலாவதாக, தலை மற்றும் முகம் உணர்த்தும் கருப்பொருள். தலை பகுத்தறிவையும், யானை முகம் தனக்கென பாதைகளை வகுத்து கொள்வதையும் குறிக்கின்றது. மனிதனுக்கு இடர்காலத்தில் தேவைப்படும் பகுத்தறிவு, அதாவது சூழலை ஆராய்ந்து துன்பத்தின் மூலம் அறிந்து தீர்வுகளை நோக்கி நகருவது, பிறர் வகுத்த பாதையில் எளிதாக வாழ்க்கையை கடக்காமல் தமக்கென பாதையினை தடைகளை தகர்த்து உருவாக்குதலை யானை முகம் விவரிக்கின்றது. அடுத்ததாக, பெரிய காதுகள் உணர்த்தும் கருப்பொருளானது அதிகமாக கேட்பது. அடுத்ததாக, சிறிய கண்கள் உணர்த்துவது கவனம் மற்றும் செறிவு, ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் என்பது விடாமுயற்சியின் மூலம் வளர்த்து கொள்ளக்கூடிய திறமை ஆகும். அடுத்ததாக, குறியீட்டு பொருளாக ஒற்றை கொம்பு உணர்த்தும் கருப்பொருள் நல்ல குணங்களை தக்க வைத்து கொள்வதும் தீய குணங்களை நீக்குவதும் ஆகும். விநாயகரின் தும்பிக்கையின் 2 பக்கங்களிலும் 2 கொம்புகள் உள்ளது. ஒன்று உடைந்த நிலையிலும் மற்றொன்று உடையாத நிலையிலும் காட்சியளிக்கிறது. உடையாத கொம்பு நல்ல பழக்க வழக்கங்களை நிலைநிறுத்தி கொள்வதை உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக, மகிழ்ச்சி, நேர்மை, நீதி போன்றவை. உடைந்த கொம்பு தீய பழக்க வழக்கங்களை விட்டு விலகுதலை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக, வருத்தம், பொய், அநீதி. அடுத்த குறியீட்டு பொருளாக தும்பிக்கை உணர்த்தும் கருப்பொருள் பாதையின் தடைகளை தகர்ப்பதை உணர்த்துகிறது. யானை எவ்வாறு தன் பாதையின் தடைகளை தும்பிக்கையின் மூலம் அப்புறப்படுத்துகிறதோ, அதுபோல் ஒழுக்கம் மற்றும் மன அமைதியை கொண்டு பாதையின் தடைகளை அப்புறப்படுத்த வேண்டும். பெரிய வயிறு உணர்த்தும் கருப்பொருள் தாராள மனது, ஜெனரோசிட்டி. சலனப்படாமல் வாழ்க்கையின் இன்பம் மற்றும் துன்பங்களை முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அடுத்த குறியீட்டு பொருள்களாக ஐங்கரனின் 5 கைகள் மற்றும் அவரின் வாகனமாக கருதப்படும் எலி ஆகியவை பற்றி அடுத்த பதிவில் காண்போம். நன்றி.